இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய உலக வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையினாலும் சரி, சமூக வாழ்க்கையிலானாலும் சரி, ஒரு அமைதியற்ற நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது சீடர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறார் என்று கேட்டவுடனேயே அவருடைய உள்ளமெல்லாம் மிகவும் குழம்பி அலசடிப்பட்டு கலங்கிய நிலையிலே அவர்கள் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையை தான் நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறது உண்மைதான், ஆனால் நிரந்தரமாக நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன். தற்காலிகமாக நான் போகிறேன், போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வருவேன். ஆனால் அது வரைக்கும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். கலங்கிய உள்ளங்களுக்கு, மன அமைதியில்லாத உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கக்கூடிய விதமாக உள்ள சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம். அந்த சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமாக மனமுவந்து கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம். அது உலகம் கொடுக்கக்கூடிய விதமாக நான் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அதைவிட விசேஷித்த சிறந்த ஒரு சமாதானம். சமாதானம் என்றால் பொருள் என்ன? சமாதானம் என்றால் சாதாரணமாக மன அமைதி, நிம்மதி என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, இப்போ அண்டை வீட்டாரோடு சமாதானமாக இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு, இணக்கமான நல்லுறவு இருக்கிறது என்று பொருள். அதே போல நாடுகளுக்கிடையே சமாதானம் இருக்கிறது என்றால் என்ன பொருள்? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே நல்லுறவு இருக்கிறது என்று பொருள். சண்டை இல்லை, சமாதானமாக இருக்கிறார்கள். இதற்காக சமாதான உடன்பாடெல்லாம் செய்கிறார்கள். இது சாதாரணமாக உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒன்று. இந்த சூழலிலே அமைதியற்ற, நிம்மதியற்ற, நல்லுறவு அற்ற ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அந்த வாக்குத்தத்தம் மிகவும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். என்ன சொல்கிறார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் தான் இந்த சமாதானம். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனிதனுக்கு நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை. காரணம், அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கவில்லை, தாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கவில்லை. மனதிலே ஒரு பெரிய போராட்டம், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. வேதவசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் 1:14, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களாகவே வருவித்துக் கொள்வது, தாங்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய விருப்பத்திற்கு அல்லது தாங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாத காரியங்களை எதிர்பார்த்து அது நிறைவேற வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது அவர்களுக்கு மன வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இச்சை, தாங்கள் விரும்பியதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதை பெற்றுக்கொள்ளாத நிலையிலே மன அமைதியை இழந்து விடுகிறார். இனி அதே இது குடும்ப நிலையிலே வரும்பொழுது பார்க்கும் பொழுது அங்கும் பிரச்சனை தான்.
அங்கு என்ன பிரச்சனை? வேதவசனம் சொல்கிறது, ஒரு வீட்டிலே 5 பேர் இருந்தார்கள் என்றால் அந்த 5 பேரிலே 2 பேர் 3 பேருக்கு விரோதமாக இருப்பார்களாம், 3 பேர் 2 பேருக்கு விரோதமாக இருப்பார்களாம். இது வேதவசனம் சொல்கிறது, கடைசி நாட்களில் இருக்கக்கூடியது. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்று லூக்கா சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். இது கடைசி கால நிகழ்வுகள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 52, 53ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இனி சமூக வாழ்விலே எப்படி இருக்கிறது? அண்டை உறவுகள் எப்படி இருக்கின்றன? பக்கத்து வீட்டுக்காரங்களோ நாம் எப்படி இருக்கிறோம்? அங்கேயும் பிரச்சனைகள் தான். அங்கேயும் என்ன பிரச்சனைகள் வருகிறது? அங்கே ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால் அது பகைமை உணர்ச்சியோடு பார்க்கப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், 120ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று சொல்றார். இதுதான் நடைமுறை. அண்டை வீட்டுக்காரங்க காரணமில்லாமல் சண்டைக்கு வரலாம், இல்லை நாமளும் காரணமில்லாமல் சண்டைக்கு போகலாம். நல்ல காரியத்தை பேசினா கூட தப்பாக எடுக்கிறது உண்டு. நாமும் எடுப்போம், அண்டை வீட்டுக்காரனும் அப்படி எடுப்பார். இதனால சமாதானம் குலைந்து விடுகிறது. அன்றாட பத்திரிகைகளை பார்க்கணும் இல்லையா? வீட்டில் எல்லை பிரச்சனை, நிலத்தில் எல்லை பிரச்சனை, வெட்டு குத்து, சமாதானம் அற்று போய் விடுகிறார்கள். காரணமில்லாத பகைகள் எல்லாம் ஏற்படுகிறதாக நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். உலக வாழ்விலே இவ்விதமாக இருக்கிறது. இனி உலக வாழ்விலே தான் அப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் உள்ள மக்களோடு தான் அப்படி இருக்கிறது என்றால், அரசியல் நிலையை பார்க்கும் பொழுது நாட்டுக்கும் நாடு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. சிலர் வெளிப்படையாக யுத்தம் செய்கிறார்கள், சிலர் மறைமுகமாக உள்ளூர பகைமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கோல்டு வார் என்று சொல்லுவோம் இல்லையா? உள்ளுக்குள்ளே பனிப்போர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாகவும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சமாதான உடன்பாடு பண்ணி கொள்கிறார். அந்த சமாதான உடன்பாடு உண்மையிலேயே செயல்படுகிறதா, உண்மையிலேயே அது நீடித்திருக்கிறதா என்றால் இல்லை. முதல் உலக மகா யுத்தத்திலே அது முடிந்த பிறகு ஒரு விதமான ஒரு சமாதானமான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலே அதனுடைய முடிவிலேயே தான் ஒரு பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்கினார், லீக் ஆஃப் நேஷன்ஸ். அந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. ஆனால் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, நாடுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் 2ஆம் உலகப் போருக்கு வித்திட்டது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார். அப்போ 2ஆம் போருக்கு காரணமாக இருந்தது முதல் போரில் உள்ள ஒரு உடன்பாடு. சரி, 2ஆம் உலகப் போர் நடந்ததே, அதன் முடிவில் என்ன ஏற்படுத்தப்பட்டது? உலக நாடுகளிடையே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக ஐக்கிய நாட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த UNO ஐக்கிய நாட்டு நிறுவனம் இன்றைக்கு சமாதானத்தை நிலைநாட்டுகிறதா என்றால் நிலைநாட்டுகிறதா? ஆனால் அது எந்த அளவுக்கு முழுமையாக வெற்றி கண்டதாக இருக்கிறது? அது கேள்விக்குறிதான். காரணம், அந்த நிறுவனத்திலே, அந்த ஐக்கியத்திலே உறுப்பு வகிக்கக்கூடிய நாடுகளே ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்கின்றன. அந்த உறுப்பு நாடுகள் தங்களுக்குள்ளே தங்களுடைய படைகளை கூட அங்கே வைத்திருக்கிறார். இருப்பினும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். அந்த நிறுவனத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய நிலை ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றாகத்தான் காணப்படும். இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நீ அடுத்ததாக 3ஆம் உலகப் போர் எப்பொழுது வருமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்க முடிகிறது. இவ்விதமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும்
அரசியல் வாழ்க்கையில் நாடுகளுக்கிடையே ஒரு அமைதியற்ற, சமாதானமற்ற, நிம்மதியற்ற ஒரு நிலையை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன் விதமான ஒரு சமாதான குறைவுகள் ஏற்படுகின்றன? ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்கிறார். ஏசாயா 57:21 என்ன சொல்கிறார்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ சமாதானம் இல்லாமைக்கு அடிப்படை காரணம் என்ன? அதற்கு முக்கியமான காரணம் பாவம். துன்மார்க்கம் என்றால் பாவம், பாவ செயல்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலை. அது பல்வேறு விதமான நிலையிலே காணப்படுகிறது. பாவம் செய்கிறவன் மனமீதியோடு வாழ முடியாது. அப்ப சமாதானம் இன்மைக்கு அடிப்படை காரணம் துன்மார்க்கம். அது வேறு விதமாக சொன்னால் இச்சை, சுய இச்சை. அந்த இச்சையானது பலவிதமான நிலையிலேயே காணப்படுகிறது. யாக்கோபு நிருபத்திலே அவர் சொல்கிறார், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த இச்சையானது கற்பனையினாலே சமயம் பெற்று கடைசியில் மரணத்தையே உருவாக்குகிறது என்று சொல்றார். அப்ப இச்சை என்று சொல்லும் பொழுது பலவிதமாக இருக்கிறது. சிலருக்கு பண இச்சை, பண ஆசை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த நிம்மதி குறைவுக்கு, மன அமைதி குறைவுக்கு முக்கியமான காரணம் என்ன? சமாதானம் இன்மைக்கு அடிப்படை காரணம் பண ஆசை. இந்த பண ஆசை உலகத்து மக்களிடையே மட்டுமல்ல, ஆவிக்குரிய மனுஷர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலும் காணப்படுகிறது. பத்திரிகைகளில் படிக்கிறோம் இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இது உண்மைதானே? இச்சை தனிப்பட்ட இச்சை மட்டுமல்ல, உலகத்திலே பார்க்கும் பொழுது உலகத்திலேயும் பலவிதமான இச்சைகள் காணப்படுகின்றன. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டாகக்கூடியவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். இச்சை, பாவம், துன்மார்க்கம் அமைதி இன்மைக்கு, சமாதானம் இன்மைக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. அடுத்ததாக மக்களுக்கு தங்களுடைய நிம்மதி இழப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாளைக்கு எப்படி இருப்போமோ, நம்முடைய மக்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா என்ற ஒரு கவலை. அப்ப எதிர்கால பயம் ஒன்று ஏற்படும் பொழுது தானாகவே தன்னுடைய நிம்மதியை இழந்து விடுகிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாமைக்கு காரணம் என்ன? மனிதன் தானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் தான். ஆனால் மனிதனுடைய செயல்கள் அவனால் ஆகிறதல்ல. அப்ப தெய்வ நம்பிக்கையை இழந்து விட்டான், தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்ற ஒரு பொருள் தான் அங்கே வருகிறது. எதிர்கால பயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். எதிர்காலத்தை குறித்துள்ள ஒரு பயம் மனித நிம்மதியை குலைத்து போடுகிறது என்று பார்க்கும். இவைகளெல்லாம் மனிதனுடைய அமைதியை குலைப்பதற்கு, நிம்மதியை குலைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகளுடைய பயங்கரமான தாக்குதல்களை பார்க்கிறோம், துப்பாக்கி கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் எல்லாம் அடிப்படை காரணம் என்ன? தாங்கள் விரும்பியது கிடைக்க வேண்டும், தாங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூடி வர வேண்டும். இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. ஆகையினால எது வேணாலும் செய்வோம், துப்பாக்கி எடுப்பான், எல்லாத்தையும் எத்தனை பேர் கொன்றாலும் அவர்களுக்கு அதில் ஒரு திருப்தி ஏற்படுகிறது இல்லை. எதிர்பார்த்தது கிடைக்க போகுதா? அதுவும் இல்லை. மனிதன் சமாதானமற்றவனாக, தனக்கு தானும் சமாதானமற்றவனாக, மற்றவர்களையும் சமாதானம் இன்மைக்கு காரணமானவனாக அமைந்து விடுகிறான்.
இனி இந்த சமாதானம் இன்மையை மாற்றுவதற்காக, சமாதான குலைச்சலை அகற்றுவதற்காக, ஒரு சமாதானத்தை உருவாக்குவதற்காக மனிதன் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்கிறான். தனிப்பட்ட முறையிலே முயற்சி செய்கிறான். சமூகமாக, சமயமாக, மத அடிப்படையில் முயற்சி செய்கிறான். மன அமைதி ஏற்படுத்துவதற்கு அரசியல் வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன, ஆன்மீக வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் மனிதன் மேற்கொள்ளக்கூடிய வழிகளெல்லாம் எப்படி இருக்குதான்? நீதிமொழிகளில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்குது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். மரண வழிகள் தான். மனிதன் தானாக ஒரு வழி வகுத்து வழியை உருவாக்கி சமாதானத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் அது முடியாது என்றுதான். அது மரணத்துக்கு நேராகத்தான் மனிதனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. உலகம் இந்த மாதிரி எல்லாம் வழி பண்ணுது. சிலர் என்ன பண்ணுவாங்க? நமக்கு சமாதானம் வேணுமா, அடுத்தவனை ஏதாவது பண்ணு. சிலர் வாயினால அப்படியே சண்டை போட்டு அவங்களை அடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு பகுதியில், வேதத்தினுடைய ஒரு பகுதியில் என்ன பார்க்கிறோம்? ரோமர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது இது பயங்கரமான காரியங்கள். மனிதன் தான் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய வழிகள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. வாயில தகாத வார்த்தைகள், அடுத்தவர்களை எப்படியாவது அடக்கணும். அவருடைய காலை பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. 15ஆம் வசனத்தில் இருக்கு. நாசமும் நிர்பந்தம். இதுதான் அடுத்தவங்களை அழித்து நாம நிம்மதியாகும். இதுதான் உலகத்திலே மேற்கொள்ளக்கூடிய வழிகளாக காணப்படுகின்றன. இனி அரசியல் வழிகள் இருக்குது. சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடுகள் உடன்பாடு பண்ணிக் கொள்கின்றன. அதனால உண்மையான சமாதானம் ஏற்படுதா? எது தற்காலிகமாக ஏற்படும், உண்மைதான். ஆனால் அந்த உடன்பாடு இருக்கும் பொழுதே அடித்துக் கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். பத்திரிகையில் பார்க்க இல்லையா? உடன்பாடு தான், சண்டை நடக்கிறது, சண்டை நடக்குது. அதனுடைய விளைவுகள் எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. இப்படி மனிதனாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அது நிலையற்றவை, உறுதியானவை அல்ல, உண்மை உள்ளவைகள் அல்ல, மேலோட்டமாக இருக்கக்கூடியதான். எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதுகிறார். 13:10 என்ன சொல்லியிருக்குது? மண்ணால சோற கட்டுறாங்களாம், அதுக்கு மற்றவங்களாம் சேர்ந்து சாந்து, என்ன சாந்து பூசுறாங்களா? சாரமில்லாத சாந்து. நிற்குமா? இதுதான் மனிதனுடைய முயற்சியால் ஏற்படக்கூடிய சமாதானம். நிலையற்றது, நிலையற்ற சமாதானம், உண்மையற்ற சமாதானம். வெளிப்புறமாக மட்டும் காணப்படும், பார்க்கறதுக்கு பார்த்தாச்சும் சமாதானம் போல தோணும். இதைத்தான் எரேமியா 6:14 சொல்றார். பார்த்தா என்ன தோணுது? வெளிப்புறமா நல்லா தான் இருக்குது, சமாதானம் தான். ஆனா உள்ள பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? திடீர்னு அழிவு வந்துடுது. பிரசவ காலத்தில் பிரசவ ஸ்திரிக்கு எப்படி திடீர்னு வேதனை வருகிறதோ இதே போலதான் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று பிரசவ வேதனை வருகிறது. இதுதான் மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமாதானம். வெளிப்புறமாக தோற்றம் தான் சமாதானம், ஆனால் உண்மையிலே இல்லை. அடுத்ததாக இந்த சமாதான உடன்பாடு எப்படி பண்றாங்க? அவரவருடைய சுய லாபத்துக்காகத்தான் பண்றாங்க. அதில் ஏதாவது ஒரு சுய லாபம் இருக்கும், அதில் சமாதானத்தை ஈடுபடுற நாடுகள். அந்த சுய எண்ணம் நிறைவேறல, அந்த லாபம் நிறைவேறல, உடனே சண்டை. ஆகவே நிலைத்திராத ஒன்று, மாய்மாலமான ஒன்று, இது எப்பொழுதுமே சமாதானத்தை, உண்மையான சமாதானத்தை அது கொடுக்க முடியாது என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நேர்மாறாக தேவன் தரக்கூடிய சமாதானம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான சமாதானம். அவர் சொன்ன வார்த்தையை மாற்றுகிறது இல்லை. என்ன சொல்கிறாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் அங்கே அதை ஆக்கியோன் எழுதும்போது சொல்கிறார், அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறல்ல, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர் தேவன் தான், மனிதன் அல்ல. மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்றால் அவர் கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய சமாதானத்தை நான் விலக்க மாட்டேன், என்னுடைய கிருபையை நான் விலக்காமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுறார். மலையே மாறி போனாலும் சரிதான், பர்வதங்கள் மாறி போனாலும் சரிதான், அவருடைய வாக்கு மாறாதது, அவருடைய சமாதானம் நிலை பெயராது என்று பார்க்கும். ஏன்னா இது ஆண்டவரா அவரா மனமும் வந்து கொடுக்கிறது. இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கும் உள்ள வேறுபாடாக காணப்படுகிறது. இப்படி தேவன் கொடுக்கிற இந்த சமாதானம் சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த சமாதான குலைச்சலுக்கு காரணமான அடிப்படையான பாவம் இருக்கிறதே, அந்த பாவத்தை தேவன் அகற்றிவிட்டார். பாவத்தின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கினே அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5 பார்க்கிறோம். இது தன்னலமற்ற ஒரு உடன்பாடு. நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கினே அவர் மேல் வந்தது. ஆம், பாவத்தை எல்லாம், இந்த துன்மார்க்கத்தனத்தை எல்லாம், அதனுடைய தண்டனை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமாகி சிலுவையிலே மரித்தார். சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கினே அவர் மேல் வந்தது. இதனால தான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் உண்மையான சமாதானம் என்று சொல்கிறோம். இனி அவர் ஆக்கினையை எடுத்து சிலுவிலே தொங்கும் பொழுது ரத்தம் சிந்துகிறார். அந்த ரத்தத்தினாலே ஒரு உடன்பாடு பண்ணுகிறாரா, ஒரு சமாதான உடன்பாடு. கொலோசியர் 1:20 பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் ஒன்றாயிட்டார். ஏன்னா பரலோகத்துக்கு பரிசுத்தவான்கள் தான் போக முடியும், துன்மார்கள் போக முடியாது, பாவத்தோடு போக முடியாது. இதை அகற்ற வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆக்கினையை, பாவத்தின் தண்டனையை, பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரம் பண்ண வேண்டும். அப்படி அவர் பண்ணிவிட்டார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை அவரோடு கூட இணைத்து விட்டார், ஒப்புரவாக்கி விட்டார். ஒரு சமாதான உடன்பாடு. சங்கீதக்காரன் சொல்கிறார், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். கடைசி காலத்தில் சொல்ல போறார். ஆண்டவருடைய சிலுவை பலியின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு உடன்பாடு, சமாதான உடன்பாடு ஏற்பட்டது. அதன் மூலமாகத்தான் நமக்கு பாவ விமோசனம், நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி அதில் தான் கிடைக்குது. உண்மையான மன அமைதி, உண்மையான சமாதானம் அதில் தான் இருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு சமாதானம். இன்னும் உலகத்திலேயே பிரிவு உண்டு. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதியார், இந்த பிரிவும் உண்டு. இது ஆதி திருச்சபையினுடைய காலத்தில் ரொம்ப அதிகமாக ரொம்ப பார்க்கப்பட்டது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று அதில் பெரிய போட்டியும் போகிறான். அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை, சட்டத்திட்டங்களாகிய பிரிவினையாகிய நடுச்சுவரை கூட ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதை கொன்று விட்டார் என்று சொல்லப்பட்டது. எபேசிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை பார்க்கும் பொழுது இது தெளிவாக அங்கே காணப்படுகிறது. இப்படி ஆண்டவர் தன்னுடைய பலியிட்டு, தன்னுடைய தியாகத்தின் நிமித்தமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். இப்படி அவர் உண்டு பண்ணி இருக்கும் பொழுது இந்த சமாதானத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும்? நிம்மதியற்ற நாம் இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த சமாதான பிரபுவை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதான பிரபுவை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய துன்மார்க்கத்தனத்திற்காக, என்னுடைய இச்சைக்காக அவர் இரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டார், அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று விசுவாசித்து அவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அவன் தான் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறான்.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்படும் போது அவரோடு சமாதானம் ஏற்படுகிறது. இந்த சமாதானம் இருக்குதா உங்கள்கிட்ட? இந்த சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும், அவரை சொந்தமாக்க வேண்டும், அவருக்கு நம்மை கொடுக்க வேண்டும், நாம் அவருடையவர்களாக மாற வேண்டும், அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவரை சொந்தமாக்கிக் கொள்வதன் மூலமாக அவர் சம்பாதித்ததெல்லாம் நமக்கு சொந்தமாயிரும். நீங்க சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்தமாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொந்தமாக்கி இருந்தால் அங்கே பல பிரச்சனைகள், சண்டைகள், சமாதான குறைவுகள், நிம்மதியற்ற நிலை, அண்டை வீட்டுக்காரங்களோட சண்டை, பண ஆசை, துன்மார்க்கம் எதுவும் இருக்க முடியாது. இந்த வேளை உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிற வேளையாக, வாக்கு பண்ணி இருக்கிற வேளையாக காணப்படுகிறது. அந்த சமாதான பிரபுவை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்களா? அது மட்டுமல்ல, 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ரொம்ப சமாதானம், மிகுந்த சமாதானம் உண்டு. பல வேதங்களையும் கற்றறிந்த ஒரு வாலிபன் நிம்மதியற்றவனாக, எந்த வேதங்களிலும் தனக்கு நிம்மதி கிடைக்காத நிலையிலே நிம்மதியை தேடி அலைந்து கடைசியாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒரு பெரிய தத்துவ ஞானி அவரிடம் போனார். போய், ஐயா, நான் எல்லா வேதங்களையும் கற்றறிந்து விட்டேன், நிம்மதி இல்லையா, எனக்கு நிம்மதி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழியை சொல்லுங்க ஐயா. அப்ப அவர் தான் சொன்னாரா, go and read the Bible, நீ போய் வேதத்தை படிப்பா அப்படின்னு சொன்னாரா. ஒரு காலத்தில் வேதத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி வெறுத்து தள்ளியவர் போய் வேதத்தை உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க 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 அவர் சமாதான பிரபுவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட மீட்பை அறிந்து கொண்டார். தனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் நின்று நிலவியது. இயேசு கிறிஸ்துவுக்காகவே, தன்னை மீட்டுக் கொண்ட சமாதான பிரபுவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார். அவருக்காகவே சேவை செய்த அநேக ஆத்துமாக்களை கர்த்தரை அவர் ஆதாயப்படுத்தினார். அநேகருக்கு சமாதான பிரபுவை அறிமுகப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இது உண்மையான ஒன்று. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? வேறு வழி இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையற்றது, நிம்மதியற்றது, அது மாய்மாலமானது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் தான் உண்மையான சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சமாதான பிரபு இன்றைக்கு நம் அருகிலே வந்து நின்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் மட்டும்தான் இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நம்முடைய பாரங்களை நீக்கி போட முடியும். மன பாரம், பாவ பாரம் எல்லாவற்றையும் நீக்க அவர் ஒருவராலே மட்டும்தான். அவர் அண்டை வருவீர்களா? வேறு வழியே இல்லை. அவர் அண்டை வரும்பொழுது மட்டும்தான் அந்த சமாதான பிரபுவை நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய சொந்த ஆண்டவராக, இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த பூரண சமாதானம், நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வருவீர்களா? அழைப்புக்கு கீழ்ப்படுவீர்களா? சமாதான பிரபுவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வீர்களா? அவர் மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த பாவ பரிகாரத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் அவருடையதாகட்டும். மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ சமாதான பிரபு, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டிருப்பா. உண்மையில் வந்தது எங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை இரத்தத்தின் மூலமாக பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த சமாதானத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே சமாதான பிரபுவை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்தரலாம். தொடர்ந்து பேசு. உம்முடைய சமாதானத்தை நீ கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறேன். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.